ஹாய், கஸ்டமருடைய ப்ளவுஸ் தாங்க இப்போ நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப் இருக்குது. என்னென்னா, நெக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டிச்சஸ் தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணலான்றது தாங்க இந்த வீடியோ. ஸோ இது வந்து நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹார்ம் ஹோல் ஷேப் கட் பண்ண எக்ஸஸ் பீஸ் தாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து பயாஸ் பீஸ்க்கு வந்து கட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து கிராஸாக வச்சு தான் வந்து மார்க்கிங் பண்ணணும். 1 இன்ச் அளவில் பார்த்திங்கன்னா பயாஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். கிளாத் வந்து இழுத்து பார்த்தாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ சேம் அப்படியே பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அகெயின் லைனிங் கிளாத் மேலே வச்சு பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் போட்டாவே போதும். மேலே வந்து நம்ம எக்ஸஸாக வந்து தையல் போடணும்லாம் அவசியமே இல்லை. ஒன்ஸ் அயன் பண்ணாவே போதும். ஸோ நெக் ஷேப் வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடும். இந்த 3 ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ப்ளவுஸுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து 1 டே தான் வந்து டைம் கொடுத்தாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்த ப்ளவுஸ் இது.